உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கட்ன பொண்டாட்டி பக்கம் நிக்காம இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. டேய், பொண்டாட்டியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரிடா, நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் நிக்கிறதாண்டா மனுஷனோட அடையாளம். சரி சரி, நீ சந்தோஷமா நின்னுக்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ ஓரமா போய் நில்லு. அடச்சி, நீ ஓரமா நில்டா. இவன் கூட நமக்கு என்னமா பேச்சு? வாமா நம்ம வீட்டுக்கு போலாம் வா. ஏ சங்கர், என்னண்ணா? அவன் பாட்டுக்கு அந்த பொம்பளையை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான்ல. ஆமாண்ணா. ஏய், அவன் போறது வேடிக்கை பாக்குறதாடா அவனை கூட்டிட்டு வந்தேன். போடா போய் பிடிக்கடா. சரிண்ணா. இங்க பாரு ஜானகி, தொடர்ந்து பிடிக்காம என் கூட வந்துடு. ஓடிடுமா? உன்னை கொல்ல எனக்கு மனசு வரல. உன்னை என் கூடயே சிங்கப்பூர் கூட்டிட்டு போய் நல்லபடியா பாத்துக்கிறேன். எப்படியும் புடிச்சவன் நான் நம்ப போறதில்ல. அப்புறம் ஏன் நீ மட்டும் இங்க இருந்து கஷ்டப்பட போற? பேசாம வேதநாயகி சொன்ன பொய்ய நிஜமாக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் நல்லா செமையா சந்தோஷமா இருப்போம். என்ன சொல்ற? நீ எல்லாம் மனுஷனாடா, தொலைச்சிருவோம் உன்னை. அண்ணே, ஏய் நில்லு. போனா போட்டுன்னு ஒரு ஆஃபர் கொடுத்தா நான் செத்துதான் போகணும்னு அடம் பிடிக்கிற. ஜானகி, வேலா, அடி வேலா அவனுங்கள. வாடா வாடா, நீ என்ன அடிப்பியா? தொலைச்சு விடு வர. கரெக்டா வந்த வேலா. ஜானகி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. வேலை நல்லா அடிப்பான், அவனுங்க எல்லாம் வாங்குவானுங்க. வேலைனா ஒருத்தனும் ஒண்ணும் பண்ண முடியாதுமா. அடிபாலகா. வேலா சூப்பர். ஓடு வேலா. நெஞ்சில போடு. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? நான் வரலப்பா. ஐயா உங்களை நம்பலன்றதுக்காக நீங்க வீட்டை விட்டு வெளியில போயிடுறதா? அவர் சந்தேகப்பட்டது உண்மைன்னு ஆயிடாதா? அத்தை எங்க தொலைச்சோமோ அங்கதான் தேடணும். யார் நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடிதான் நம்ம நிரூபிச்சு காட்டணும். ஐயா உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது தப்புன்னு நிரூபிக்கணும்னா அதுக்கு நீங்க அந்த வீட்டுல இருந்தே ஆகணும். குருஜி சொல்லுங்க ஏதாவது. அம்மாடி ஜானகி, வேலை சொல்றது 100க்கு 100 உண்மைமா. நீ இப்ப வீட்டு விட்டு போயிட்டா மச்சான் உன்னை பத்தி சொன்ன தப்பெல்லாம் உண்மைன்னு ஆயிடாதா? அத நீ இல்லைன்னு நிரூபிச்சு மச்சானுக்கு முன்னால நீ கெத்தா நிக்க வேண்டாமா? வாமா வீட்டுக்கு போலாம். வாமா வாங்க. இல்லண்ணே, என்னால முடியல. எத்தனை தடவை இதே பழிய சுமக்கிறது? நினைச்சால எனக்கு அசிங்கமா இருக்குண்ணே. நான் வரலண்ணே. இத்தனை வருஷமா நான் எப்படி இருந்தேனோ அப்படியே இருந்துட்டு போறேன். அப்படின்னா உங்களுக்காக நானும் வள்ளியும் போராடிட்டு இருக்கிறதால வேஸ்ட் ஆத்த. இத்தனை வருஷம் நீங்க சுமந்த பழிய போக்குறதுக்கான
எல்லா கதவையும் நாங்க திறந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நீங்க மட்டும் எங்களோட இருந்தீங்கன்னா எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருவோம் அத்தை. அத்தை, அதுக்கு நீங்க எங்களோட இருக்கணும் அத்தை. மா, வேலை தான் இவ்வளவு தூரம் சொல்லுது இல்லம்மா. வாமா ஜானகி. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க மார்ச்சுரியில பேசினதை வச்சே இத்தனை வருஷம் கழிச்சும் அவங்கள பத்தின மெமரிஸ்லாம் உங்க மனசை விட்டு போலன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. வள்ளி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ தேவையில்லாம எதுவும் கற்பனை பண்ணிக்காம போய் வேலையை பாரு. இல்லப்பா, நான் கற்பனைலாம் எதுவும் பண்ணல. நீங்க பண்ண விஷயம் சாதாரண விஷயம் இல்லப்பா. நான் கூட அது அம்மாவோட பாடி தானே நம்பிட்டேன். ஆனா நீங்க வந்து பார்த்த அடுத்த நிமிஷமே அது அம்மா கிடையாதுன்னு அடிச்சு சொன்னீங்க பாருங்க. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. மனசுக்குள்ள உண்மையான அன்பு வச்சிருக்கிற ஒருத்தரால மட்டும்தான் இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும்பா. ஏன்பா அமைதியா இருக்கீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க மனசுல இப்ப கூட அம்மா மேல பாசம் இருக்குன்னு தான் தோணுது. இதோ வந்துட்டாளே. ராத்திரி எல்லாம் எங்கேயாவது பொறுக்க போக வேண்டியது, பகல்ல வந்து ஏதாவது ஒரு நாடகம் ஆடி எல்லாரையும் நம்ப வைக்க வேண்டியது. இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தா, இப்பவும் அப்படியேதான் இருக்கா. இந்த லட்சணத்துல இவளுக்கு ஒரு பாடி கார்டு வேற. எதுக்குதான் இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழணும்னு தெரியல. என்னடி முறைக்கிற? நீ என்னமோ பெரிய உத்தமி மாதிரியும் நான் உன்னை தப்பா பேசுற மாதிரி இல்ல முறைக்கிற. நீ ஓடுகாலி தான். உனக்கு என்ன ரோஷம்? நான் ஓடுகாலி இல்ல இல்ல இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.